நம்ம கட்ட பஞ்சாயத்து கடை வந்திருக்கோம். கல்யாண பேச்சு பேச வந்திருக்கோம். இப்போ சத்தமே இல்லாம அந்த தம்பியை மெல்லமா கூட்டிட்டு வந்து 2 தட்டு தட்டுங்க. போதும் போதும் விடுங்க விடுங்க. செத்துற போறான். இங்க பாருங்க, அமைதியா இருந்தீங்கன்னா சுமூகமா பரிசத்தை போட்டு போறேன். இல்ல பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். மாப்பிள்ள, எதுக்கு மாப்பிள்ள இதெல்லாம்? யோ மாமா, நான் காசு சம்பாதிக்கணும்னாலே சாதாரணமா கழுத்தை எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். ஏன் கல்யாணத்திலேயே ஒரு பிரச்சனைனா எத்தனை பேரை வேணும்னா கொலை செய்ய நான் ரெடியா இருக்கேன். முதல்ல நீங்க கெட்டவன் ஒருத்தனை தான் வர வச்சிருக்கீங்கன்னு நினைச்சேன். இவ்வளவு கேவலமான ஒரு ஆளு கூட சகவாசம் வச்சிருக்கீங்க. ஏ அபி அபி அபி, ஒரு நிமிஷம். நீ என்ன கெட்டவன் சொல்லு, இல்ல ரொம்ப கேவலமானவன் சொல்லு, எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனா உன் கல்யாணம் ஏன் கூட தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. மாப்பிள்ள, ஏதோ நீங்க நல்ல முறையில் பேசுவீங்கன்னு தான் நான் உங்களை வீட்டுக்கு வர சொன்னேன். ஆனா நீங்க இப்படி பேசுறது தப்பு மாப்பிள்ள. தப்பே இல்லை மாமா, தப்பே இல்லை. நாம நினைச்சதை அடையிறதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போகலாம், அதுல தப்பே கிடையாதுங்கிறேன். இங்க பார், அபிதான் இனி என்னோட வாழ்க்கைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என் முடிவை எதுக்காகவும் மாத்த மாட்டேன் மாமா. அட, நம்ம பாட்டு வளவலன்னு பேசிட்டு இருக்கோம். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்டை மாத்திரும். குடுறா. நீ தட்டை மாத்தினா இது நிச்சயதார்த்தம் ஆயிடுமா? நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பதறுது மாப்பிள்ள. என்ன இப்படி எல்லாம் பண்றீங்க? வேற என்ன பண்ண சொல்றீங்க மாமா? நானும் நல்லா சிரிச்ச முகமா சந்தோஷமா தானே வந்தேன். ஏயா, என் பொறுமையை சோதிச்சுட்டே இருந்தா நான் என்னதான் பண்ணுவேன் சொல்லுங்க மாமா. அதுக்காக கல்யாணத்துக்கு பிறகு அபியை நான் துன்புறுத்துவேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க மாமா. என் கண்ணுக்குள்ள வச்சு அபியை பார்த்துப்பேன். என்ன நம்புங்க, நம்பி கொடுங்க மாமா. அபியை நான் அவ்வளவு லவ் பண்றேன். இங்க பாரு, இப்போ நீ கிளம்பல, நான் போலீஸ் இங்க கூப்பிடுவேன். டைம் ஆயிடுச்சு. அபி கிளம்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியலையே. நீ எந்த ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எடுபடாது. இத பாரு அபி, நீ என்ன பண்ணாலும் சரி, இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும். அடுத்த மாசம் நம்ம கல்யாணம் நடக்கும். அபி, ஒழுங்கா அடம் பிடிக்காம இந்த பட்டு புடவை போய் கட்டிட்டு வாமா. போ. இந்தா. ஆமா, நிச்சயம் பண்ணும்போது எதுக்கு உங்க கையில போனு? இந்த புடவை எப்படி? முடியாது. என்ன பண்ணுவ? அபி, நான் வேணா அசோக் சாருக்கு போன் பண்ணி சொல்லட்டுமா? புர்ரா, என்ன இந்த அக்கா காமெடி பண்ணுது? ஏங்க, அவர் என்ன முதலமைச்சரா? அவர் வந்தா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? சரி அபி, நீங்களும் ரொம்ப தான் முரண்டு பிடிக்கிறீங்க. உங்க அப்பா என்கிட்ட ஒரு 6 லட்சம் ரூபா கடன் வாங்கியிருக்காரு. இப்போ இந்த நிமிஷம் அந்த பணத்தை 1 பைசா மிச்சம் இல்லாம செட்டில் பண்ணுங்க. நான் வேணா வெளில போயிடுறேன். என்ன சரியா? என்ன
பாக்குறீங்க. மாமா, நீங்க 6 லட்சம் தரணும்ல, உண்மையா இல்லையா? உண்மைதான். அதை ஏன் என்கிட்ட சொல்றீங்க? உங்க பொண்ணுகிட்ட சொல்லுங்க. ஆமா அபி. கேவலம் ஒரு 6 லட்சம் பணத்துக்கு என் வாழ்க்கையவே பணைய வச்சிட்டீங்கல்ல. அபி, இந்த வசனம் பேசுறதெல்லாம் அப்புறம். இன்னும் 10 நிமிஷத்துல பணம் வருமா? வராதுல்ல? இன்னொரு அபி வீட்டுக்கு வந்திருக்கணுமே. ஒரு கால் பண்ணி பார்க்கலாம். அண்ணா, அசோக்னு யாரோ கால் பண்றாங்க. டேய். ம்ஹும். ம். என்ன அபி, பணம்? மாப்பிள்ள இருந்தா கொடுத்துட மாட்டலா? அதுவும் 6 லட்சம் 10 நிமிஷத்துல எப்படி மாப்பிள்ள தர்றது? உங்களால தான் தர முடியாதுன்னு எனக்கு தெரியுமே மாமா. அதனால தானே உங்க பொண்ணை கொடுங்கன்னு வந்து கேக்குறேன். உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாதா? போனையும் பிடிக்க வச்சுட்டு பணத்தை கொடுனா எப்படிங்க கொடுக்க முடியும்? ஆ? நாம பணத்தை ரெடி பண்ண கூடாதுங்கிறதுக்காக தான் அபியக்கா போனையே புடிங்கி வச்சிருக்காங்க. அண்ணா, பாப்பா ரொம்ப புத்திசாலிண்ணே, கண்டுபிடிச்சிருச்சுண்ணே. ஆ? சரிங்க மாமா. அபி இப்போதைக்கு புடவை மாத்துற மாதிரி தெரியல. பரவாயில்ல, நாமளாவது தட்டை மாத்திக்கோ. சார், சரியான நேரத்துல வேலை செய்ய முடியாதவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு எதுவும் செய்ய தெரியாதுன்னு தான் சார் அர்த்தம். அபி டெய்லர் சொன்ன நேரத்துல வேலை முடிஞ்சிருக்கணும் சார். சொல்லுங்க சார். அபியை பிக் பண்ணிட்டீங்களா இல்லையா? மேடம் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் வரலையா? எப்போ ஆன் டைம்ல வந்துருவாங்களே. நீங்க ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா இல்லையா நீங்க வெயிட் பண்றீங்கன்னு? மேடம் என்ன பார்த்துட்டாங்க சார். ஆனால் அபி மேடம் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை சார். பிரச்சனையா? ஆமாம் சார், ஏதோ பொண்ணு பார்க்குறது, நிச்சயதார்த்தம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க சார். செல்வம், கொஞ்சம் கிளியரா சொல்றீங்களா? யாருக்கு நிச்சயதார்த்தம், என்ன ப்ராப்ளம்? அபி மேடம்க்கு தான் சார் நிச்சயதார்த்தம். ஆனால் வந்திருக்க ஆளுங்களை பார்த்தா ரவுடி மாதிரி இருக்காங்க சார். ஏய் இடியட், ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நீ எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்க வேண்டாமா? நான் கால் பண்ணதான் நீ சொல்லுவியா? இல்லை சார், நமக்கு ஏன் வம்புன்னு. ஸ்டூபிட், போன வையா. டேய் அண்ணா, ஜோசியர்கிட்ட நிச்சயதார்த்த பேப்பர் ஒன்று எழுதி வாங்கினோம்ல, அது எங்க? இந்த பாக்கெட்ல வச்சிருக்கேண்ணே. அண்ணா, தட்டை கொஞ்சம் பிடிங்க. ஏண்டா முட்டாள், அதை தட்டில் வைக்கணும்டா, பாக்கெட்ல வச்சிருக்க. சரி, தமிழ் நல்லா படிப்பியா? படிப்புண்ணே. படி. நிகழும் மங்கள வருடம் ஆவணி மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று காலை 8 மணிக்கு திருவளர் செல்வன் மாணிக்கத்திற்கும் திருவளர் செல்வி அபி என்கிற அபிராமிக்கும் இரு வீட்டாரின் சம்மதத்தோடு குலதெய்வத்தின் ஆசியோடு இந்த சபையில் பெரியோர்களால் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. அவ்வளவுதான் மாமா. டேய், பத்திரிக்கை தட்டில் வை. சரிண்ணே. அப்பா வேணாப்பா. கொண்டா. மாமா, இப்படி வாங்க. அப்பா வாங்க. போகாதீங்கப்பா. இந்தாங்க, குடிங்க. வாங்காதீங்க அண்ணே, வேணாம் அண்ணே. வாங்கிக்கங்க மாமா.